சகு ஃபினான்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எட்ஜில் விற்பனையை அதிகரிக்க 5 ரகசியங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் எட்ஜில் எப்படி ஒரு ஷாப்பை தொடங்குறது, என்ன மாதிரி டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்கலாம் இந்த விளக்கமாக பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ உங்கள் எட்ஜி ஷாப் ரெடியாக இருக்குது, ப்ராடக்டையும் லிஸ்ட் செஞ்சுட்டீங்க. ஆனால் அடுத்த கேள்வி என்ன, சேல்ஸ் எப்படி வரும்? எட்ஜியில் அதிக பேர் விற்கிறாங்களே, என் ப்ராடக்ட் எப்படி வந்து தனித்து தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்கள் எட்ஜி சேல்ஸை 10 மடங்கு அதிகரிக்க உதவும் 5 முக்கிய ரகசியங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸுகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனால உங்கள் ப்ராடக்ட்டுக்கு நிச்சயம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் ரகசியம், HSU. கூகுள் சர்ச் இன்ஜின் போலவே எட்ஜிக்கும் ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது. ஸோ வாடிக்கையாளர்கள் ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து சர்ச் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட் மேலே வர இது இந்த SEO ரொம்ப முக்கியங்க. ஸோ அது எப்படின்னா அங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீவேர்ட் ரிசர்ச். நீங்கள் வந்து விற்பனை செய்கிற பொருள் வந்து ப்ராடக்ட் வந்து பொருத்தமான கீவேர்டு வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிளானர் விற்கிறீங்க அப்படின்னா வெறும் பிளானர்னு மட்டும் நீங்கள் வந்து போட்டால் மட்டும் போதாது. எக்ஸாக்டாக வந்து நீங்கள் டிஜிட்டல் பிளானர் தமிழ், டிஜிட்டல் பிளானர் பிரிண்டபிள், பட்ஜெட் பிளானர் PDF, அன்டேட்டட் பிளானர்ஸ், இந்த மாதிரியான வந்து பர்டிகுலரான கீவேர்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ எட்ஜி சர்ச் பார்லேயே நீங்கள் வந்து தேடி பார்க்கலாம். லைக் நீங்கள் எட்ஜி சர்ச் பார்க்கில் அதில் நீங்கள் உங்கள் கீவேர்டுக்கான சீட் கீவேர்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கனாவே அது ஃபாலோ பார்க்கும். நிறையா கீவேர்டு உங்களுக்கு வந்து அது லிஸ்ட்டில் காட்டும். ஸோ அந்த கீவேர்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். அது உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான கீவேர்டாக அதில் இருக்கலாம், அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அப்படி இல்லைன்னா சில கீவேர்டு ரிசர்ச் டூல் இருக்குது, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது வந்து லிஸ்டிங் டைட்டில். ஸோ உங்கள் ப்ராடக்ட் டைட்டில் வந்து ரொம்ப கிளியராகவும் கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் நீங்கள் இருக்கணும். ஸோ வாடிக்கையாளர்கள் எதை தேடுறாங்களோ அது உங்கள் டைட்டிலில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பேசிக்கலி உங்கள் டைட்டில் வந்து மிக்ஸ்டு கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டாகவும் இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டேக்ஸு லிஸ்டிங் போடும்போது டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ டேக்ஸுங்கன்னு வரும்போது எட்ஜியில் வந்து ஒரு லிஸ்டிங்க்கும் வந்து 13 டேக்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது 13 டேக்ஸ் கொடுக்குறாங்க, அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த 13 டேக்ஸும் நீங்கள் வந்து சரியாக வந்து யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு டேக்ஸ்லையும் நீங்கள் பொருத்தமான கீவேர்டு நீங்கள் வந்து கொடுக்கணும். எக்ஸாக்டான உங்கள் ப்ராடக்ட்டுக்கு எது ரிலேட்டடாக, ஸோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது 13 டேக்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், அந்த ஆப்ஷனையும். ஸோ இது உங்கள் ப்ராடக்ட்டை வந்து பல வழியில் வந்து உங்கள் ப்ராடக்டை கண்டுபிடிக்க உதவும். ஸோ மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். உங்கள் ப்ராடக்டோட விளக்கத்தை ரொம்ப கிளியராகவும் வாடிக்கையாளர்கள் தேடுற கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து எழுதுங்க. ப்ராடக்ட் சிறப்பம்சம், அதாவது ப்ராடக்ட் வந்து ஸ்பெசிஃபிகேஷனு, அதனுடைய யூஸ்ஃபுல் பயன்பாடு, ஸோ வாடிக்கையாளர்களுக்கு அது எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படும் அப்படின்றது தெளிவாகவும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதுங்க. ஸோ மறக்காமல் இதுதாங்க இந்த SEO உங்கள் வந்து இந்த SEO வந்து உங்கள் ப்ராடக்டை சரியாக வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு சேர்க்கும். இதான் முதல் படிங்க. ஸோ மறந்துடாதீங்க. ஸோ இரண்டாவது ரகசியம் என்னென்னா வந்து உங்கள் ப்ராடக்டோட ஃபோட்டோஸு.
ஸோ எட்சி வந்து ஒரு ஷோகேஸ் பிளாட்ஃபார்முங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் தான் ஸோ வாடிக்கையாளருக்கு ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனு. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஸோ நீங்கள் அதாவது வந்து எப்படின்னா வந்து கிளியரான ஃபோட்டோ எடுக்கணும். இப்போ மொபைல் கேமரா நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் கூட நல்ல வெளிச்சத்தில் கிளியராக ஸோ அட்ராக்டிவாக ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ மங்கலாக அல்லது வந்து தர ஒரு மாதிரி பேட் குவாலிட்டியில் நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா ஸோ அது வந்து உங்களுடைய சேல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டி ஹை குவாலிட்டி இமேஜ் நம்ம வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து மொத்தம் வந்து அதில் 10 ஆப்ஷன் இருக்குங்க. 10 இமேஜ் 10 ஃபோட்டோஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ அந்த 10 படத்தையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா படத்தையும் யூஸ் பண்ணுங்கள். அந்த 10 ஆப்ஷனையும் நீங்கள் ஃபோட்டோஸையும் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ வந்து அதில் வந்து முதல் படம் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இது வாடிக்கையாளர் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ நீங்கள் வைங்க. ஏன்னா உங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் தான் வந்து உங்கள் அதாவது ஹெச்இயோட ஷோ கேஸில் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் தான் வந்து ஹெச்இயோட சர்ச் செட்டில் ஒரு ஷோ கேஸாக தெரியும். ஸோ அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளியராக வைங்க. ஸோ உதாரணமாக இப்போ டிஜிட்டல் பிளானர் நீங்கள் வந்து எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு டிஜிட்டல் பிளான் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு லேப்டாப்பில் பயன்படுத்துறது மாதிரியும் இல்லை பிரிண்ட் எடுத்து ஒரு டேபிளில் இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரியும் ஒரு மாக்கப்பாக நீங்கள் காட்டலாம். அந்த மாதிரி நீங்கள் காட்டலாம். ப்ராடக்ட் உள்ள என்ன இருக்குது, அதோட மெஷர்மெண்ட் என்ன, அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த மாதிரிலாம் விளக்குங்களை நீங்கள் அந்த ஃபோட்டோஸ்லேயே நீங்கள் வந்து சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இதோட ஒருபடி மேலே இன்னொன்றுன்னா வந்து ஒரு ஸ்மால் வீடியோ, சின்ன வீடியோவை நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணிங்கனாலும் ஸோ அது இன்னும் வந்து ஒரு ப்ளஸ்ஸு உங்களுடைய லிஸ்டிங்க்கு. ஒரு சும்மா ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அந்த வீடியோவை நீங்கள் காட்டினீங்கன்னாவே ஸோ அதை வந்து வாடிக்கையாளருக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். சேல்ஸ் வர்றதுக்கான சான்சஸும் ரொம்ப அதிகம். ஸோ அதுவும் யூஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அதாவது நல்ல ஃபோட்டோஸ் தாங்க உங்கள் ப்ராடக்டையே வந்து பேச வைக்கும். ஸோ அதை மறந்துடாதீங்க. எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் ஃபோட்டோஸ் தான். நீங்கள் என்ன வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். மூன்றாவது ரகசியம் விலை நிர்ணயிங்க. இப்போ ப்ராடக்ட்டுக்கு சரியான விலையை வந்து நிர்ணயிப்பது ரொம்ப முக்கியம். அதிக லாபத்தை ஈட்டுவதற்கும் ஸோ வாடிக்கையாளர் வந்து நம்ம லூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்ப முக்கியம். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் செலவில் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். ப்ராடக்டை உருவாக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, என்ன வந்து டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ ஹெச்சி ஃபீ, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். இதுவும் ஒரு ரீசன். அதே மாதிரி காம்படிட்டரையும் வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ஹெச்சி ப்ராடக்டில் ஹெச்சியில் வந்து சர்ச் பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட் மாதிரியே மற்றவங்க ப்ராடக்ட் இருக்கும். அவங்க என்னென்ன அந்த ப்ரைஸில் வந்து விற்கிறாங்க ப்ராடக்ட் சொல்லி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை விட வந்து கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ நீங்கள் ப்ராடக்ட் ப்ரைஸ் வைக்கிறீங்கன்னா அதுக்கான காரணமும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ வெறும் கம்மியான விலையில் நீங்கள் வந்து வச்சா மட்டும் அது வந்து சேல்ஸ் ஆகிடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க அதிகமாக வைக்கிறாங்க, நம்ம கம்மியாக விற்றுடலாம்.
கம்மி ப்ரைஸ் வச்சா நம்மளுக்கு சேல் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும் அது கண்டிப்பாக வந்து வித்துறாது. ஸோ உங்கள் ப்ராடக்ட் வந்து என்ன சொல்கிறது, உங்கள் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும். அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து வெறும் விலை மட்டும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடாது நம்மளுக்கு சேல்ஸுக்கு. ஸோ ப்ராடக்டோட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ அதே மாதிரி ஆஃபர்ஸுங்க. ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் கொடுங்க. கோம்போ ஆஃபர்ஸு அல்லது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, இந்த மாதிரியான ஆஃபர்ஸை நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து கஸ்டமரை ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை மறந்துடாதீங்க. அப்பப்போ கண்டிப்பாக நீங்கள் ஆஃபர்ஸ் கொடுங்க. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து இது ரொம்ப வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதாவது 4வது ரகசியம், அதாவது கஸ்டமர் சர்வீஸுங்க. குட் கஸ்டமர் சர்வீஸு மற்றும் ரிவ்யூஸுங்க. ஹெச்சியில் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கிடைக்குதோ, 5 ஸ்டார் ரிவ்யூஸ் கிடைக்குதோ, அந்த அளவுக்கு உங்கள் ஷாப் வந்து ஸோ ஸ்ட்ராங்காகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுங்க, இப்போ கஸ்டமர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு வந்து உடனே வந்து பதில் கொடுத்துருங்க, மெசேஜ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது வந்து அந்த கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். அது இல்லாமல் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் உங்கள் மேலே. ஸோ இது ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட எப்பவும் வந்து ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்டாகவும் ஸோ பேஷன்ஸாகவும் அவங்க ஹேண்டில் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணும்போது. ஸோ அதே மாதிரி வந்து அதாவது ஒரு நல்ல ரிவ்யூங்க ப்ராடக்ட் நம்பகத்தன்மையை அதிகரிக்கும். அதாவது புது வாடிக்கையாளர்களையும் வந்து அட்ராக்ட் பண்ணுங்க. உங்கள் ஷாப்பில் வந்து நிறைய 5 ஸ்டார்ஸ் ரிவ்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 ஸ்டார் ரிவ்யூஸ் என்ன பண்ணும், ஸோ புது கஸ்டமர்ஸை சேல்ஸ் அதாவது ப்ராடக்டை வாங்குறதுக்கு அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இதை மறந்துடாதீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்ல 5 ஸ்டார் ரிவ்யூ வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ஷாப் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து, மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை வைக்கிறீங்க, வைத்ததுக்கப்புறம் வந்து தேங்க்யூ மெயில் நீங்கள் அனுப்பலாம் கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அந்த அந்த தேங்க்யூ மெயில் வந்து நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் ரிவ்யூ கூட அனுப்பலாம். அதாவது எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினதுக்கு வந்து தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். ஸோ இந்த வழியிலையும் நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ வாங்கலாம். பட் ஆனால் கஸ்டமரை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ரிவ்யூ போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி மட்டும் அனுப்பலாம் நீங்கள் கஸ்டமருக்கு. ஸோ அடுத்தது வந்து அதாவது கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அவங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்குறீங்களோ, ஸோ அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி நீங்கள் எப்பவுமே நடந்துக்குங்க. ஸோ அது இன்னுமே உங்கள் ஷாப்புக்கு ஒரு நம்பகத்தன்மை, அதாவது ஒரு கஸ்டமர் இன்னும் வந்து அதிகமாக வந்து நம்புவாங்க உங்களுடைய ஷாப்பை. ஸோ திரும்ப கண்டிப்பாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நடந்துட்டிங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் உங்கள் விற்பனைக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்குங்க. ஸோ அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ கடைசியாக நம்ம வந்து 5வது ரகசியம் பார்க்க போகிறோம். அதாவது இது என்னென்னா, உங்கள் ப்ராடக்டை வந்து ஹெச்சி பிளாட்ஃபார்மிலிருந்து வெளியே எப்படி வந்து நம்ம விளம்பரப்படுத்துறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ
இப்போது ஃபஸ்ட்டு வந்து பின்ட்ரெஸ்ட்டுங்க. இப்போ நீங்கள் உங்களுடைய Etsy ப்ராடக்ட்டை வந்து பின்ட்ரெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து நீங்கள் வந்து Etsyயில் லிஸ்ட் பண்ணும்போது உங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் பின்ட்ரெஸ்ட் அந்த அந்த போர்ட்டல்லையும் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து லிஸ்ட் பண்ணலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் போட்டு நீங்கள் வந்து உங்களுடைய Etsy லிஸ்டிங்கோட லிங்க்கை வந்து நீங்கள் அங்கே கொடுக்கலாம். ஸோ அங்கேயும் பின்ட்ரெஸ்ட்லேயும் வந்து மக்கள் வந்து வாங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ பின்ட்ரெஸ்ட் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு. ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் வாங்கக்கூடிய ஐடியாவில் வந்து இருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஷேர் பண்ணலாம். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் ரெகுலராக ப்ராடக்ட் அப்டேட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு லிஸ்டிங்கும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணும்போதும் Etsyயில் நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமும் ஒரு ஷோகேஸ் பிளாட்ஃபார்மு. ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் Etsyயில் ஒவ்வொரு டைமும் லிஸ்ட் பண்ணும்போதும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஃபோட்டோஸு ரீல்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க. அது மாதிரியே வந்து இப்போ ப்ளாக் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளாகில் கூட நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸில் நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணலாம், காட்டலாம். ஸோ இந்த எல்லா வழிகளுமே வந்து உங்களுக்கு வந்து Etsyக்கு டிராஃபிக் கொண்டு வர உதவுங்க. ஸோ இது மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸ்டர்னல் டிராஃபிக்ஸ் இது எல்லாமே வெளியிருந்து வரக்கூடிய டிராஃபிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த அஞ்சு ரகசியமும் உங்கள் Etsy சேல் அதிகரிக்க நிச்சயமாக கண்டிப்பாக உதவும். ஸோ முக்கியமாக பொறுமையாக இருங்க, பேஷன்ஸாக இருங்க, கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள். மற்றும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. அது ரொம்ப முக்கியங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இது மூணுமே ரொம்ப முக்கியங்க. பொறுமையாக இருங்க, கன்சிஸ்டன்சியாக இருங்க, மற்றும் வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேங்க. ஸோ நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில், யூஸ்ஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.